தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள், அவதார புருஷர்கள், மகான்களுக்கு அருளிய மகாலட்சுமி. பகுதி 2. மகாலட்சுமியின் பரமானுகிரகத்தை பெற்ற இன்னொரு மகான் ஸ்ரீ வித்யாரண்யர். அத்வைத ஆச்சாரியர்களில் மிகவும் சிரேஷ்டமான ஸ்தானம் அவருக்கு உண்டு. ஆனால் அவருடைய முழு பெருமை இது மட்டுமல்ல. 4 வேதங்களுக்கும் சேர்த்து பாஷ்யம் பண்ணின மகாபுருஷர் அவர். ஜோதிஷம், வைத்திய சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், ராஜ்ய பரிபாலனம் பண்ண உதவும் அர்த்த சாஸ்திரம், இலக்கியத்துறை என்றிப்படி எல்லாவற்றுக்கும் கிரந்தங்கள் உபகரித்தவர் அவர். அவருடைய பெயரே காரண பெயராக இருக்கிறது. வித்யா அரண்யர். அரண்யம் என்றால் காடு. ஒரு பெரிய காட்டில் பல தினுசான மரம், செடி, கொடிகளும் மண்டி இருக்கிற மாதிரி வித்யையின் பல துறைகளும் அவரிடம் செழித்திருந்தன. இவரை பற்றி நான் சொல்லப் போகிற கதையை சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்வார்களோ மாட்டார்களோ. ஹிஸ்டரிக்காரர் மிஸ்டரி, அற்புத நிகழ்ச்சி வந்தால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் சயின்ஸுக்கு பிடிபடாத அற்புதங்களை பற்றி கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். கதை இதுதான். பூர்வாசிரமத்தில் வித்யாரண்யர் ஏழை பிரம்மச்சாரியாக இருந்தபோது மகாலட்சுமியை குறித்து கடும் தபஸ் செய்தார். இவருடைய ஸ்ரத்தையை மெச்சி மகாலட்சுமி பிரசன்னமானாள். ஆனால் ஒரு குண்டை தூக்கி போட்டாள். இந்த ஜென்மாவில் உனக்கு திரவியம் பெறுகிற யோக்கியதை இல்லை, அது விதியின் நிர்ணயம், அடுத்த ஜென்மாவில் அனுகிரகிக்கிறேன் என்று கூறி அந்தர்தானமாகி விட்டாள். பிற்காலத்தில் 2வது சங்கரர் என்கிற அளவுக்கு பிரக்யாதி பெறப்போகிறவர் இவர். அதற்கேற்றாற்போல் இப்போதே ஆதிசங்கரர் செய்த ஒரு சாமர்த்தியத்தை இவரும் செய்து காட்டிவிட்டார். அது என்ன சாமர்த்தியம்? தாம் சந்நியாசம் வாங்கி கொள்வதற்கு அம்மாவின் அனுமதியை பெறுவதற்காக ஆதிசங்கரர் செய்த சாமர்த்தியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அம்மாவோடு குளிக்கப் போன பிரம்மச்சாரி சங்கரர் ஆற்றில் முதலையின் பிடிப்புக்கு வேண்டுமென்றே ஆளானார். தாயார்காரி பதறினாள். அம்மா, நீ பதற வேண்டாம். நான் சந்நியாசம் வாங்கி கொள்ள நீ அனுமதி தந்தால் முதலை என்னை விட்டுவிடும். ஏனென்றால் துறவு பெற்றுவிட்டால் அது மறு ஜென்மா போல் ஆகும். இந்த ஜென்மாவில் முதலையின் பிடிப்புக்கு ஆளாக வேண்டும் என்று எனக்கு விதி இருக்கிறது. அடுத்த ஜென்மாவில் அது என்னை பாதிக்காது என்றார் சங்கரர். அந்த தர்ம சங்கடமான நிலையில் பெற்ற தாயார் ஒருத்தி அனுமதி தராமல் இருக்க முடியுமா? இவ்விதமாக ஆச்சாரியால் சாமர்த்தியம் பண்ணி தாயாரின் அங்கீகாரம் பெற்று சந்நியாசியாவதாக அப்போதே சங்கற்பம் செய்து கொண்டார். உடனே முதலையும் அவரை விட்டுவிட்டது. இந்த ஜென்மாவில் உனக்கு அருள் பண்ணுவதற்கில்லை என்று மகாலட்சுமி வித்யாரண்யரிடம் சொன்னவுடன் இவரும் அதே தந்திரத்தை, டாக்டிக்ஸ் மேற்கொண்டார். அதாவது உடனே சந்நியாச ஆசிரமம் வாங்கி கொண்டு விட்டார். அம்மா, மறு ஜென்மா வந்து விட்டது, இப்போது ஐஸ்வர்யத்தை கொடு என்று லக்ஷ்மியிடம் சொன்னார். அவளும் தன் வாக்கு பிரகாரம் ஸ்வர்ணத்தை வர்ஷித்து விட்டாள். சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் தங்கமும் நவநிதியும் கொட்டி கிடக்கிறது. சந்நியாசியான வித்யாரண்யருக்கு அதை பார்த்ததும் தாங்க முடியாத ஏமாற்றமும் துக்கமும் ஆகிவிட்டது. அடடா, தந்திரம் செய்வதாக நினைத்தேன், கடைசியில் ஏமாந்தல்லவோ போய்விட்டேன். வீட்டின் ஏழ்மை போவதற்காக தனம் யாசித்தேன், இப்போதோ துறவியாகிவிட்டேன். இனிமேல் எனக்கு ஏது வீடு? சந்நியாசி பணத்தை தீண்டவே கூடாதே. சுயம் கிருத அனர்த்தமாக நானாகவே அசட்டுத்தனமாக உபதிரவத்தை வேண்டி வாங்கி கொண்டிருக்கிறேனோ? விதி பிரகாரம் ஏழையாகவே வாழ்ந்து ஆயுசை விட்டிருந்தாலும் அடுத்த ஜென்மாவிலாவது இத்தனை ஐஸ்வர்யமும் பெற்று ராஜபோகமாக இருந்திருக்கலாமே என்று அழ ஆரம்பித்து விட்டார். வித்யாரண்யர் மட்டும் இல்லை, நம்மில் ரொம்ப பேர் இப்படித்தான் வேண்டாததற்கெல்லாம் சுவாமியை வேண்டிக் கொண்டு அவர் நம் இஷ்டப்படி கிருபை செய்த பின், அடடா, நம் இஷ்டம் என்று ஏன் ஒன்று இருக்க வேண்டும், அவர் இஷ்டம் என்று விட்டிருக்க கூடாதா
இப்போது அறியாமையால் அனர்த்த பரம்பரையை அல்லவா வலிய வாங்கி கட்டி கொண்டிருக்கிறோம் என்று விசனிக்க வேண்டியதாகிறது. நமக்கு எது வேண்டும் என்று அவருக்கே தெரியும் என்று விடுவதுதான் புத்திசாலித்தனம். வித்யாரண்யர் மகா புத்திமானாதலால் விசனம் உடனே தெளிந்தது. ஒரு காரணார்த்தமாகத்தான் அம்பாள் இப்படி விளையாடி இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டார். அது மாலிக் காஃபூரின் தட்சிண தேச படையெடுப்பை ஒட்டிய காலம். துருக்கனான மாலிக் காஃபூர் ராமேஸ்வரம் வரையில் போய் ஹதாஹதம் செய்திருந்தார். முக்கியமாக நம் பிரசித்தி பெற்ற ஆலயங்களையெல்லாம் முக்கியமாக பண்ணினான். நம் தர்மங்களை அழித்தான். அந்த சமயத்தில் அதை எதிர்த்து நிற்க நல்ல திரவிய வசதியுள்ள இந்து சாம்ராஜ்யம் எதுவும் இல்லை. இப்போது வித்யாரண்யர் இந்த மகா பெரிய பரம புண்ணியமான காரியத்தை நினைத்தார். இத்தனை நிதி கொட்டி கிடக்கிறது. அம்பாள் அனுகிரகத்தால் ஒரு ராஜ்ய பரிபாலனத்துக்கு உதவி பண்ணும் அளவுக்கு நமக்கு புத்தி தீக்ஷண்யமும் இருக்கிறது. இந்த செல்வ பலம், நம் அறிவு பலம் இரண்டையும் கொண்டு ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை மேலோங்கி வருமாறு ஸ்தாபனம் பண்ணுவோம் என்று தீர்மானித்தார். அவருடைய சொந்த நஷ்டம் சனாதன இந்து தர்மத்துக்கே பெரிய லாபமாக பரிணமித்தது. வித்யாரண்யர் சகல சாஸ்திரமும் அறிந்தவர். அவற்றில் சகுன சாஸ்திரம் ஒன்று. அதனால் பெரிய சனாதன தர்ம சாம்ராஜ்யம் அமைக்க அப்போதே உரிய சமயம் வந்துவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்ன இடத்தில் இன்னாரை கொண்டு அதை ஸ்தாபிக்க வேண்டும் என்றும் அவருக்கு புரிந்தது. அதன்படி அங்கே ஆடு மேய்க்கிற 2 குறும்பர்களை பார்த்து இவர்களே புதிய ராஜ்யத்தில் அரசாள வேண்டியவர்கள் என்று தீர்மானித்து கொண்டார். அண்ணன் தம்பிகளான அந்த 2 பேருக்கு ஹரிஹரன், புக்கன் என்று பெயர். அந்த துங்கபத்ரை பிரதேசத்திலேயே ஓரிடத்தில் ராஜதானியை ஸ்தாபித்து அந்த 2 பேரையும் அங்கே ராஜாக்களாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். அந்த துங்கபத்ரை பிரதேசத்திலேயே ஓரிடத்தில் ராஜதானியை ஸ்தாபித்து அந்த 2 பேரையும் அங்கே ராஜாக்களாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். அந்த இடம்தான் ஹம்பி. ஹம்பி ரூயின்ஸ் என்று அதன் இடிபாடுகளை இப்போதும் வெளி தேசங்களிலிருந்து வருகிறவர்கள் கூட பார்த்து வியக்கிறார்கள். பம்பா சரஸ் என்று ராமாயணத்தில் வரும். அது கிஷ்கிந்தையை சேர்ந்த இடம். மற்ற மொழிகளில் பாவாக இருப்பது கன்னடத்தில் ஹ ஆகும். தமிழில் பால் என்பது கன்னடத்தில் ஹாலு. நம்முடைய பவளம் அவர்களுக்கு ஹவளம். இப்படியே பம்பா தான் ஹம்பா, இன்றைய ஹம்பி. மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் கிடைத்த ஐஸ்வர்யத்தை கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணவும் பெரிய சைன்யம் திரட்டி துருக்கரை எதிர்த்து போரிடவும் வசதி கிடைத்தது. ராஜ்ய ஸ்தாபனத்தின் போதே வித்யாரண்யர் அது பெரிய வெற்றி அடைந்து ஜெயக்கொடி நாட்டும் என்று அதன் ஜாதகத்தை கணித்து விட்டார். அதற்கேற்றாற்போல் அது விஜயநகர சாம்ராஜ்யம் என்றே பெயர் பெற்று ஓங்கி வளர்ந்தது. ஆனால் அது அதற்கு ஆதிகால பெயர் இல்லை. வித்யாரண்யரை குருவாக கொண்ட ஹரிஹர புக்கர்கள் அந்த ராஜ்யம் அவருக்கே சொந்தம் என்று கருதி அதற்கு வித்யாநகர சாம்ராஜ்யம் என்று அவர் பெயரையே வைத்தார்கள். பிற்பாடு அது விஜயநகரமாயிற்று. தற்போது விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ஒரு விஜயநகரம் இருக்கிறது. பலர் இதை விஜயநகர சாம்ராஜ்யத்தோடு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது வேறு, அது வேறு. நான் சொல்லும் சாம்ராஜ்யம் பெல்லாரி ஜில்லாவை மையமாக கொண்டு அமைந்தது.